என் அம்மா என் அப்பா 2 பேரும் வாயை திறந்தா பொய் மட்டும் தான் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பொய் சொல்லியிருக்காங்க. இந்தா பாருங்க அப்படின்னு வந்து இப்ப தங்கமயில எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறதையும், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியத்துக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அந்த மாணிக்கத்துக்கும் கிடைக்க போற ஆப்பு பத்திய ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப சக்திவேல், முத்துவேல் 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் நம்மளுடைய தங்கச்சி குடும்பத்த வெளில கூட்டு வரணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சுகன்யா மட்டும் தான் வந்து, ஐய்யய்ய! இவனுங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அப்ப திருப்பி இவர் அங்க வீட்டுக்கு போயிடுவாரா? அந்த வீட்ல போயிட்டு நம்ம அந்த குட்டி ரூம்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்புறம் அந்த கடையை 2 கடையும் பிரான்ச்சா நிஜமாவே ஆக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுத்து விடுறதுக்கு திட்டங்கள் போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நேரா கிளம்பி தங்கமயிலோட வீட்டுக்கு இப்ப கிளம்பி போயிட்டு, மயிலு என்ன மயிலு இப்படி ஆகி போச்சாமே, ஏன் மயிலு என்கிட்டயாச்சும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து பேச, அக்கா அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும் பொழுதே வந்து, இந்த பாரு நான் சொல்றதை கேளு, அந்த குடும்பத்துல எல்லாருமே இப்ப பெரிய பீதியில பயத்துல இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பணம் கொடுக்கறதுக்கு இந்த வேல் பிரதர்ஸ் வேற ரெடி ஆயிட்டாங்க. பணத்தை கொடுத்து இந்த கேஸை முடிக்க பார்ப்பாங்க. நீ ஸ்ட்ராங்கா ஆமா என்ன கொடுமைப்படுத்தினாங்க, இதை வந்து என்னை வந்து இதுக்கப்புறம் நல்லா வச்சு வாழ்வாங்க, வரதட்சணை கேட்க மாட்டாங்கன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருன்னு சொல்ல, கேட்டியா மயிலு பாரு அந்த சுகன்யாவே சொல்லுது அப்படின்ட்டு வந்து ஒழுங்கா போலீஸ் இப்ப வருவாங்க, வந்தவங்கள்ட்ட ஆமா ஆமான்னு சொல்லி சொல்ற, என்ன கேட்டாலும் ஆமா கொடுமைப்படுத்தினாங்க சொல்ற அப்படின்னு, சரி ஓகே அப்படின்ட்டு வந்து இப்ப வந்து தங்கமயில ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, தங்கமயில இந்த விஷயத்த பண்ண விடாம இருக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ரெடியா காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில வந்து இப்போ என்ன சொல்ல போறாங்கிற கேள்வி இருக்கு. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சு இப்போ வந்து சாப்பாடு பசிக்க ஆரம்பிக்குது. பசிக்க ஆரம்பிச்சோடனே சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு வந்து வேலு பிரதர்ஸ் கேட்க, உடனே கொடுத்துருங்க அப்படின்னா முத்துவேல் சக்திவேலாம் டக்குன்னு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒழுங்கா சாப்பிடுங்கன்னா இவங்களுக்கு சாப்பிடவே மனசு வரல. குடும்பமே சாப்பிடாம இருக்கிறதும் அப்படியே வந்து ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறத பார்த்து திருப்பி சக்திவேலு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன இருந்தாலும் தான் ஆடா விட்டாலும் அந்த தசையாடுங்கிறது உண்மைதான்னா, எத்தனை நாள் நான் வெறுப்பை கொட்டியிருப்பேன், ஓடுகாலின்னு சொல்லியிருப்பேன். ஆனா என் வாயிலே வந்து என் தங்கச்சி அப்படி வந்து பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே வந்து கண்ணீரே வந்து கடைசியில வந்து சொல்லுமா சொல்லு தாயின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் இப்போ காமிச்சிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் டக்குன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெளில வராங்க. இதை பாருங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சு ரெடியா இருங்க, இப்போ எஸ்ஐ போயிட்டாங்க, போயிட்டு வந்து இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ல அந்த பொண்ணு தெளிவாக இதை கொடுத்துருச்சு அப்படின்னா நாங்கள் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியாது. இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சென்சிட்டிவான குடும்ப விஷயங்கிறதுனால நாங்கள் பேசி தீர்த்துக்க முடியுமான்னு ஒரு தடவை பார்ப்போம், வேணா அந்த பொண்ணை இங்கே வர வைக்கிறோம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து அந்த எஸ்ஐ உள்ளர வராங்க. வந்துட்டு வந்து இப்பதான் மேடம் அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட்ல ஆமா எல்லாமே உண்மைதான் அப்படின்னு எழுதி கொடுத்து கையெழுத்தும் போட்டுருச்சு அப்படின்றாங்க. உடனே ஷாக் ஆகி ஒன்று இவங்க எல்லாரும் ஒருத்தர் பாருங்க அந்த பொண்ணே வந்து கேஸ் கொடுத்துருச்சு. அப்ப இந்த கேஸை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இங்க இந்த சக்திவேல் முத்துவேல் இவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுனால அவங்கள கூட்டு வரோம் நாங்க, கூட்டு வந்து நம்ம ஒரு தடவை பேசிக்கலாமா அப்படிங்க அவள்கிட்ட என்ன பண்றாங்கன்னா நேரா கால் பண்ணி பாக்கியத்துக்கிட்ட உடனே வாங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க. பாக்கியத்துக்கு பயம் வந்துருது. நேர்ல வச்செல்லாம் கூப்பிட்டு பேசினா இவ அவ்வளவுதான் ஏதாச்சும் குழம்பிடுவா அப்படின்ட்டு நேர்ல வரோம் மேடம் நேர்ல வரோம் அப்படின்ட்டு, இந்த பாரு நீ வீட்லயே இரு நாங்க போய் இதை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அங்க போய் ஏதாச்சும் கேட்டா இவ கண்டிப்பா உளறிடுவாயா, இங்க இவ்வளவு தூரம் போட்டு இந்த கையெழுத்து வாங்குறதுக்கே நம்ம வந்து அவ்வளவு படாத பாடுபட்டோம், இதோட விட்டுறக்கூடாது நம்ம, இந்த எப்படியாச்சும் அவனுக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்கி தங்கமயில வீட்டுக்கு கூட்டு போகணும், அதுக்குன்னே ஒரு வேலையை செய்வோம் அப்படின்ட்டு இவங்க வேகமா கிளம்பி அங்க போறாங்க. தங்கமயிலோட அப்பா அம்மா மட்டும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த பாருங்க மேடம் என் பொண்ணு இந்த எழுதி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அவளுக்கு ஒரு மாதிரி தலைவலி வந்து மயங்கினவள வீட்டில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கோம், எங்களால் வந்து இதுக்கு மேலே அவள் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாது, அதான் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தால இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க மேடம், இல்லை அப்படின்னா என் பொண்ணோட வாழ்வான்னு எழுதி தர சொல்லுங்க, ஆனால் இதுவுமே எந்த கொடுமையும் பண்ணக்கூடாது, என் புள்ள மேலே ஒரு விரல் பட்டுச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பேச, பொய்காரி அப்படின்னு இந்த பக்கம் கோமதி அப்படியே அடிக்கிற அளவுக்கு போக மேடம் நவுருங்க இப்பவே இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு எல்லாரும் மாத்தி கோவப்பட்டு இருக்கும் பொழுது இப்பதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திருப்பம் ஒன்று இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப சக்திவேல் பேசி, இந்த பாருங்க நான் தான் உங்களுக்கு ஐடியாவே கொடுத்தேன், நானே சொல்றேன் எங்களை பகச்சிக்கிட்டு இந்த ஊர்ல நீங்க வாழ்ந்துட முடியாது, ஒழுங்கா அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு கத்தினா பாத்தீங்களா மேடம் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த குடும்பமா சேர்ந்து 2 குடும்பமும் சேர்ந்து எங்களை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துது, இப்படி மிரட்டுறாங்க, நீங்க இருக்கும் போதே இப்படி மிரட்டுறாங்களே, நீங்க இல்லாத போது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாக்கியமும் விடாது ஆக்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க, இப்ப உங்களுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னா இவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு எழுதி தரணும் அப்படிதானே அப்படின்ட்டு, ஏன்பா நீ எழுதி கொடுத்தா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், இல்லைன்னா அவ்வளவுதான் எத்தனை வருஷம் வந்து நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்குன்னே தெரியாது, இப்பெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ரிக்டா இருக்கு, லா எல்லாம் செம ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு அந்த போலீஸ் பேசணும்னு
சரவணன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன், ஆனால் அதே சமயத்தில் இந்த விஷயத்த நான் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னா குடும்பத்தெல்லாம் விட முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் சரி இந்த கேஸ் நிற்கும். ஒழுங்காக அந்த கேஸ் வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு திருப்பி வந்து இந்த பாக்கியமும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து இப்படி பொய்யா பேசுறியே, இப்படி பொய் பேசி அந்த பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு அனுப்பி என்ன நடக்க போகுது, நாங்கள் என்ன அவ கூட வாழ்ந்துட முடியுமா, அவ கூடலாம் வந்து என் பிள்ளை சந்தோஷமா சிரிச்சு பேச முடியுமா அப்படின்னு திருப்பி கோமதி கத்தும் பொழுதே வந்து இந்த பாருங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என் பொண்ணை நீங்கள் வாழா வெட்டியாக வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அவளை போட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க, அவள் வைத்திருக்க கருவே கலைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து இப்போ பேசினோடனே இந்த மாதிரி அபாண்டமாக போய் சொல்கிறியா, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு மாற்றி கலைவரமாக பேசிகிட்டே இருக்கும் பொழுதே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வீடு நினச்சிட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக இப்போ கேஸ் இப்போ வந்து நீங்கள் என்னப்பா நீங்கள் ஒரு முடிவாக சொல்லுங்கள், என்ன பாருங்க அப்படின்னு பாண்டியனை பார்த்து நீங்கள் தான் பெரியவரை, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கையெழுத்து போட்டு அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஒழுங்காக வச்சு வாழ்வோம், இதுக்கப்புறம் அந்த வரதட்சணைலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் விட்டுரும், இல்லைனா இன்னைக்கே வந்து நான் உங்களை வந்து ரிமாண்ட் பண்ண வேண்டியதாயிடும் அப்படின்னு வந்து பேசின உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் இருந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா மீனா பேக்கோடு நின்றுட்டு இருக்காங்க, ஹேண்ட் பேக்கோடு நின்று உள்ளார வர அவங்க கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து வந்துட்டு டக்குன்னு இந்த பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணால் அந்த வீடியோவில் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தாங்க, அந்த தங்கமயிலா அந்த கேஸ் தானே, இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு ஞாபகத்திலே இருக்குது, அந்த பொண்ணு வந்தாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி தான், அவங்க ப்ரெக்னென்ட்டே ஆகலை, அது அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனால அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் காமிச்சிருச்சு, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே அவங்க அபார்ஷன் மாதிரிலாம் நடக்கலையே, அபார்ஷன் மாதிரி நடந்தால் அதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லையே, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்கலையே, அப்படியே தான் அனுப்பிவிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னதை இப்போ காமிச்சோன்னே இதான் மேடம் நடந்துச்சு, இதில் எங்கே உங்கள் அபார்ஷன் பண்ணாங்க எடுனாங்களே அதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே வந்து இந்த டாக்டர் நாங்கள் போனது எங்கள் டாக்டர் அப்படின்னு வந்து இந்த இடத்தையும் பாக்கியா சமாளிக்க பார்க்க சீ போதும் நிறுத்துமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் தங்கமயில் கையில் அப்படியே வந்து ஒரு பையோட வராங்க, பையோட உள்ளார வந்தோடனே வந்து எல்லா இதையும் நானும் பொறுத்து போகலான்னு அப்படின்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்க அந்த அரசி அதெல்லாம் கூட சேர்த்து வச்சு ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சிருக்கியாமா, எவ்வளோதாம்மா உனக்கு மனசாட்சி இல்லாமல் செய்வேன், ஆமாம் நாங்கள் தான் போய் சொன்னோம், எங்கள் வீட்டில் சொன்னது எல்லாமே பொய், இதோட சேர்ந்து இன்னொரு பொய்யும் இருக்குது அப்படின்னு நகையை அப்படி தூக்கி எறிஞ்சு அவங்க போட்ட நகை கூட எங்கள் வீட்டில் எனக்கு போட்ட நகை கூட பொய் தான், இதெல்லாம் வேணாம் நான் சொன்னாலும் கேட்கல, பொய்யை திருப்பி பொய்யாலே சரி பண்ணலான்னு பார்க்குறாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னை கூட அவர் சேர்ந்து வாராட்டியும் பரவாயில்ல, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு வந்து தலையில் அடிச்சுட்டு என் வாழ்க்கை தான் போயிடுச்சுன்னு அப்படியே வந்து இப்போ தங்கமயில் உட்கார கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ நம்ம மாட்டிக்குமோன்னு இந்த பக்கம் பாய்க்கமும் மாணிக்கமும் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தங்கமயில் பாவம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம குடும்பத்துக்காக பேசிட்டாங்கிறதுனால தங்கமயில வீட்டில் சேர்த்துக்கிற மாதிரி விஷயம் நடக்க போதா அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த ப்ரெடிக்ஷன் பற்றி கருத்தோட சேர்த்துட்டு நம்மளுடைய ஐயனார் துணை சிறகடிக்காசி மகாநதி போன்ற மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இடம்பொருள் நவ் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் இதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ ஷார்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் நியூ இயர்ல இருந்தாச்சும் ரெகுலராக போட ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலையும். தேங்க்யூ.